வணக்கம் மக்களே. சமீப காலமாக சமூக ஊடகங்கள் நாய்களின் மேல் சவாரி செய்ய ஆரம்பிச்சிருச்சு. வீட்டிற்கு ஒரு மரம் வளர்க்கும் என்ற இன்றைய காலத்தில் வீட்டிற்கு ஒரு நாய் வளர்க்கப்பட்டது பண்டைய காலத்தில். சமீபத்துல சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு பிறகு நாய்களுக்காக குரல் கொடுப்பதே சிலருக்கு ஃபேஷன் ஆயிடுச்சு. வீட்டுல வளர்க்கப்பட்ட நாய்கள் தெரு நாய்களாக மாறி போனது யாருடைய குற்றம்? கைவிடப்பட்ட நாய்களோட குற்றமா அல்லது அந்த நாய்களை கைவிட்ட மனுஷனோட குத்தமா? நாட்டு நாய்களை விட்டுட்டு வெளிநாட்டு நாய் மேல் மோகம் கொண்டவர்கள் அவங்கள டாக் லவர்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி பேசுறது, பெருமை பீத்துறது சமூகத்துல அவங்கள இன்னும் கீழான நிலைமைக்கு தான் கொண்டு போகும். ஏசி போட்டுட்டு கார்ல போறவங்களுக்கு இரவு நேர நாய்களின் அனுபவம் கிடைச்சிருக்காது. வாய்ப்பே இல்லை. இரவு நேரத்துல பைக்ல போறவங்க, பைக் கூட இல்லாம சைக்கிள் ஓட்டி செல்லும் இரவு நேர வாட்ச்மேன்கள், தூக்கத்தை தொலைத்து உங்களை தூய்மைப்படுத்தும் துப்புரவு தொழிலாளிக, இரவு ஷிப்ட் முடிச்சுட்டு நள்ளிரவுல திரும்புற தொழிலாளிங்க, இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இரவு நேரத்துல தெருநாய்கள் கொடுக்கும் தொல்லையும் துயரமும். கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலின்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி. இப்படி அன்னைக்கே பாரதி சொல்லி வச்சுட்டாரு. இன்றைய இளம் தலைமுறையினர்கள் சேர்ந்து சத்தம் போடவும் கமெண்ட் செய்து காலத்தை ஓட்டவும் தயாராக இருக்கிறாங்க. இந்த பாருங்க மக்களே, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்பது போல் வீட்டிற்கு ஒரு தெருநாய் வளர்த்தால் தெருநாய் பிரச்சனை காணாமல் போயிடும். தெருநாயும் பாதுகாப்பா வீட்டு நாய்களாக அன்போடும் கவனிப்போடும் நன்றியோடும் வீட்டில் இருக்கும். அதனாலதான் சொல்ற மக்களே, நன்றி உள்ள நாய்களை தெருவுல விட்டது நன்றி கெட்ட மனுஷனோட குத்தமா அல்லது நாதியற்ற நாய்களின் குற்றமா? கொஞ்சம் யோசிங்க மக்களே.